இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையினாலுமே நம்ம வந்து கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதைய பார்க்க போறோம்னு சொன்னா, ஏட்டுச் சுரைக்காய் அப்படிங்கிற ஒரு கதைய தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிறது ஒரு விஷயம். அது இல்லாம குரு இல்லாத சிக்ஷை பயன் தராதுன்னு சொல்லுவா இல்லையா? அதையும் சேர்த்து தான் பார்க்க போறோம். ஒரு காட்டிலே ஒரு குருவானவர் இருந்து கொண்டிருந்தாராம். அந்த குருவிடத்திலே நிறைய மாணவர்கள் பாடம் படித்துக் கொண்டிருந்தார்களாம். நிறைய அவர் வந்து ஒரு நல்ல குரு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் அவர்ட்ட கேள்விப்பட்டு நிறைய பேர் இந்த சிஷ்யர்லாம் சேர்ந்து நிறைய பேர் பாடம் படிச்சுட்டு இருக்கா. நிறைய மாணவர்கள் இருக்கா. அதுல ஒரு மாணவன் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா யோசிச்சானா, இந்த குரு என்ன பண்றாரு? அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு இவர்ட்ட? இவர் என்ன பண்றார்? புஸ்தகத்த திறந்து வச்சுக்கிறார். சாஸ்திர புஸ்தகங்கள அப்படியே படிச்சு அதுல என்ன இருக்கோ அத தானே சொல்றார். அப்பப்ப நடுவுல ஒரு சில உதாரணங்கள சொல்றாரே தவிர, இது எதுக்கு நமக்கு? எதுக்கு இவர்கிட்ட நம்ம கை கட்டி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கணும்? நம்மளே இந்த சாஸ்திர புஸ்தகங்கள வாங்கி நம்ம நேரடியாவே படித்துக் கொள்ளலாமே அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நாள் மட்டும் அவர்ட்ட இருந்துட்டு இப்படித்தான் வசிக்கணும்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்றான்? அதே காட்டிலேயே தனியாக ஒரு குடில் அமைத்துக் கொண்டு, அந்த குடில்ல போய் சாஸ்திர புஸ்தகங்கள்லாம் வாங்கி வச்சுட்டு டெய்லி அந்த சாஸ்திர புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கானாம். படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா, குருவைப் போலவே இவனும் என்ன பண்ணுவான்? பசி எடுக்கும்பொழுது நகர்ப்புறத்திற்குள்ள செல்வான். நகர்ல போய் பௌத்தி பிக்ஷாந்தேகின்னு கேட்பான். அவ ஏதோ சாப்பாடு குடுப்பா. அத வாங்கி சாப்பிட்டுண்டு அப்படியே தன்னுடைய காலத்தை ஓட்டிக் கொண்டிருந்தானாம். சாஸ்திர புஸ்தகங்கள வாசிச்சுட்டே இருந்தானாம். அப்படி ஒரு நாள் அவன் சாஸ்திர புஸ்தகத்தை படிக்கும்பொழுது அதுல போட்டிருந்ததாம், எச்சில் பரிசுத்தம், வாந்தி பரிசுத்தம், இறந்தவனின் போர்வை பரிசுத்தம்னு போட்டிருந்ததாம். இதெல்லாம் படிச்சுட்டே இருந்தானா, படித்து அப்படியே நன்றாக உருட்டி தன்னுடைய மனதிலே நிலைநிறுத்திக் கொண்டான். அந்த வாரம் அப்படி பசிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ப்புறத்துக்குள்ள போறான். நகர்ப்புறத்துல போகும்பொழுது அங்க ஏதோ ஒரு வீட்ல ஒரு விசேஷம்ங்கிறது நடந்திருக்கு. ஏதோ கல்யாணமோ இல்ல காது குத்தலோ தெரியாது. அந்த வீட்ல ஏதோ ஒரு விசேஷங்கிறது நடந்து, எல்லோரும் சாப்பிட்டு விட்டு அந்த எச்சில் இலையை கொண்டு வந்து வாசல்ல போட்டாங்களாம். இத பார்த்த உடனே இவனுக்கு கோவம் வந்ததாம். சாஸ்திரம் என்ன சொல்றது? எச்சில் பரிசுத்தம்னு சொல்றது. ஆனா இவங்க எல்லாம் அத மதிக்காம கொண்டு வந்து வெளியில போடுறாங்களே, ரோட்ல கொண்டு வந்து போடுறாங்களேன்னு சொல்லிட்டு, இவன் என்ன பண்ணான்னா, அந்த எச்சில் இலையெல்லாம் போய் கையில தொட்டு எடுக்க ஆரம்பிச்சானாம் அதில இருக்கிற பண்டங்களை. இத பார்த்துண்டே இருந்த ஒருத்தர் வந்து வேகமா வந்தாராம். வந்து பார்த்துட்டு இவன பார்த்து கூப்பிட்டாராம். "ஏன்பா பார்த்தா பெரிய தபஸ்வி மாரி இருக்க. ஒரு மிகப்பெரிய பண்டிதனை போல் தெரிகிறாய். நல்லா படிச்சவன் மாரி இருக்க. போய் அந்த எச்சில் இலைய போய் தொடறியே" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர்ட்டயே சொன்னானாம், "உங்களுக்கு சுத்தமா சாஸ்திரம் தெரியல. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? எச்சில் பரிசுத்தம், வாந்தி பரிசுத்தம், இறந்தவனின் போர்வை பரிசுத்தம்னு சொல்லியிருக்கு. இது கூட உங்களுக்கு தெரியலையே. எச்சில் என்பது பரிசுத்தம் தானே" அப்படின்னு சொன்ன உடனேயே அவருக்கு புரிந்து விட்டதாம், இவன் வந்து ஒரு அரைகுறை. இவன் வெறுமனே ஏட்டுச் சுரைக்காய மட்டும் இவன் வந்து படிச்சுட்டு, இவன் இந்த மாரி சொல்லின்னு இருக்கான்னு சொல்லிட்டு, அவன கூப்பிட்டு விளக்கம் சொன்னாராம். அது அப்படி அல்ல. எச்சில் பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு கன்றுக்குட்டியானது தன்னுடைய அந்த பசு இருக்கு இல்லையா? தாய் பசுவிடம் சென்று ஊட்டுது இல்லையா? ஊட்டிட்டு அது அந்த எச்சில் பட்ட பாலை கறக்கும் பொழுது, அந்த பாலைத்தான் மிகவும், அதாவது கன்றுக்குட்டியினுடைய எச்சில் பட்ட அந்த மடியிலிருந்து பாலை கறக்கும் பொழுது, அந்த பாலானது பரிசுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பால் தான் இறைவனினுடைய அபிஷேகத்திற்கு மிகவும் விசேஷமாக சொல்லியிருக்கா சாஸ்திரத்துல. அதே மாதிரி நீ சொன்ன வாந்தி பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா, வாந்தின்னா என்ன தெரியுமா? தான் சாப்பிட்ட விஷயத்தை அப்படியே கக்குவது. அது யார் பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தேனீக்கள். தேனீக்கள் என்ன பண்றது? அப்படியே பூக்கள்ல போய் அந்த தேனீய உறிஞ்சிக்கிறது. அப்படியே கொண்டு வந்து அந்த வாந்தி மாதிரி தான் சாப்பிட்ட விஷயத்தையே அப்படியே தேன் அடையில கொண்டு வந்து வச்சிடுறது இல்லையா? அந்த தேன் அடையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த தேனானது மிகவும் பரிசுத்தம். இதையும் இறைவனுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொன்னாராம். நீ சொன்ன அந்த இறந்தவனின் போர்வை அப்படிங்கிறது எது தெரியுமா குறிக்கிறது? இந்த பட்டுப்பூச்சிகள் தங்களை சுற்றி போர்வை போல அந்த எச்சிலாலேயே கூடு கட்டி கொள்கிறது. அந்த பட்டுப்பூச்சிகள் இறந்த பிற்பாடு அதிலிருந்து கிடைக்குது இல்லையா அந்த கூடு, அதிலிருந்து தானே இந்த பட்டு நூல் அப்படிங்கிறத எடுத்து அந்த பட்டு துணியை நெய்கிறார்கள் அல்லவா? அந்த பட்டு துணியும் பரிசுத்தம். அதைத்தான் ஆண்டவனுக்கு ஆடையாகவே உடுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கத்தை சொன்னாராம். அப்பதான் இவனுக்கு புரிஞ்சுதாம். ஆக நம்ம வந்து வெறுமனே அந்த ஏட்ட மட்டும் படிச்சா பத்தாது. இதுக்குத்தான் ஒரு குரு தேவை அப்படிங்கிறது. அந்த குருவானவர் இதனை விளக்கி சொல்லி இருக்கிறாரே அப்படிங்கிறது அவனுக்கு புரிய வந்ததாம். இத நான் ஏன் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தோம்னா, இக்கால குழந்தைகள் அப்படிதான் பண்றா. என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, டீச்சர்ஸ மதிக்கிறதே இல்ல. எதுவா இருந்தாலும் எனக்கு கூகுள்ல கிடைச்சிருதுன்னு சொல்லிட்டு, நேரா கூகுள்ல போய் கூகுள் சர்ச்ல போய் போடுறா. அது என்ன வார்த்தை? அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் கூகுள் தெளிவா சொல்லிடுதுங்கிற மாரி இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூகுள்ல படிக்கிறது எல்லாமே ஏட்டுச் சுரைக்காய் தான். இது கறி சமைக்க உதவாது. அதை எப்படி அப்ளை பண்ணணும்? பிராக்டிகலா எந்த இடத்திலே இதனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும்ங்கிறது எல்லாமே குருதான் சொல்லித் தருவார். ஆக குரு இல்லாத சிக்ஷை என்றுமே பயன் தராது.
இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைய வாழ்த்துக்கள்.